வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் பாலச்சந்தர் நரம்பியல் சிகிச்சை நிபுணர் அவர்களின் 3ஆம் பகுதி நிகழ்ச்சி தொடர்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். இப்போ இந்த மருத்து போதல் இந்த மாதிரி வியாதிகளுக்கான காரணங்கள் அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத பத்தி எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். அப்புறம் ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் நரம்பியல் சம்பந்தமான வரும்போது முதியோர்களுக்கு இந்த மறதி நோய் வர்றதுக்கும் காரணமா இருக்கு அப்படின்றது. இது எதனால வருது, இத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்றத சொன்னீங்க நல்லா இருக்கும். ஏஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா மூளையோட செல்கள் சுருங்கும். இந்த மூளையோட செல்கள் சுருங்கும் போது என்னன்னாக்கா ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் ஏற்படலாம். அதுல காமனா பாத்தீங்கன்னாக்கா பார்க்கின்சன் ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அல்சீமர்ஸ் ஒரு விதமான மறதி ரிலேட்டட் வியாதிகள் வரலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்க்கின்சன் பத்தி நான் எலாபரேட்டா சொல்றேன். இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம். அதுல என்ன சிம்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ஏஜ் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அவங்களோட செயல்பாடுகள் குறையுது, சத்து குறைபாடு இருக்கு, அதனாலதான் அவங்களால நடக்க முடியல, அவங்களுக்கு நடுக்கமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம அதை ஆரம்ப ஸ்டேஜ்ல இக்னோர் பண்ணிடுவோம். இந்த பார்க்கின்சனுடைய சிம்டம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்லோ ஆகும். அவங்க நடக்கிறதுல, சாப்பிடுறதுல, குளிக்கிறதுலாம் ரொம்ப மெதுவா பொறுமையா நடக்கிற மாதிரி நல்லா நார்மலா நடந்துட்டு இருந்தவங்க சடனா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவா ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இடம் ரோடு கிராஸ் பண்ணனாலும் சரி, இல்ல குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்புனாலும் சரி, இல்ல ஒரு ஒர்க் பண்ணனாலும் சரி, ரொம்ப மெதுவா ஸ்லோவா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒன் ஆஃப் த இயர்லி சிம்டம் ஆஃப் பார்க்கின்சன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கை கால் நடுக்கங்கள் ஏற்படலாம். யூஸ்வலா ஒரு கையிலயோ இல்ல போக போக 2 கையிலயுமே நடுக்கம் ஏற்படலாம். அந்த நடுக்கம் எப்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ இல்ல சாப்பிடாம இருக்கும் போதோ அந்த நடுக்கங்கள் வரலாம். இது பார்க்கின்சனுடைய அறிகுறிகள். இது ஆரம்ப ஸ்டேஜ்ல வரலாம். போக போக இது எப்படி ஆகும்னாக்கா அவங்க நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாகிறதுனால அவங்க நடக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். கீழே விளையாடுற மாதிரி போகலாம். ஒரு பக்கம் திரும்பும் போது ரொம்ப ட்ரபிள் ஆயிட்டு சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடவே ஒரு சிலருக்கு பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கு மோஷன் போறதுல பிரச்சனை வரலாம். சாப்பாடுடைய ஸ்மெல் தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கின்சனுடைய அறிகுறிகள். சோ அது மாதிரி இருந்தனாக்கா நம்ம ஆரம்பத்திலேயே நீங்க நரம்பு ரிலேட்டட் டாக்டரை பார்த்து நீங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். நன்றி சார். இப்போ இந்த பார்க்கின்சன்ன்றது கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய நோயா இல்ல இது ஒரு வகையான டிஸார்டரா சார்? டிசார்டரா சார்? பார்க்கின்சன் பாத்தீங்கன்னாக்கா அது என்ன காரணத்தினால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது மூளையில டோப்பமைன் ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த டோப்பமைன் சிம்பிளா சொல்லணும்னா அந்த டோப்பமைன் குறைபாடுனால வர வியாதி தான் இந்த பார்க்கின்சன். சோ இதுல ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா பொதுவா என்ன பண்ணணும்னாக்கா நம்ம டோப்பமைன் கொஞ்சம் அடிஷனலா சப்ளிமெண்ட் பண்ணணும். இது சிம்பிளா சொல்ல போனாக்கா இப்ப வண்டிக்கு எப்படி பெட்ரோல் இருந்தாதான் வண்டி நவருமோ மூளையில அந்த டோப்பமைன்ற ஒரு கெமிக்கல் சுரந்தாதான் அவங்க இந்த பார்க்கின்சன் வியாதி உள்ளவங்க நார்மலா பொதுவா எல்லாருமே அந்த டோப்பமைன்ற கெமிக்கல் இருந்தாதான் நார்மலா நல்லா நடக்க முடியும். இந்த டோப்பமைன் கம்மியா சுரக்கும் போது என்ன ஆகுனாங்க அவங்களுடைய நடை, ஆக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா ரோபோ மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய அறிகுறிகள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு நம்ம மாத்திரை எடுத்தாதான் இந்த இது குறையிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் இது பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி அந்த நடைப்பயிற்சி பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். மத்தபடி சத்து குறைபாடுனாலயோ இது மற்ற ரீசன்னால இது பெருசா அதிகம் பாதிக்காது. இது நம்ம ப்ரிவென்ட் பண்றது ப்ரிவென்ஷன் பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ட்ரீட்மெண்ட் அந்த டோப்பமைன் உள்ள கெமிக்கல்ஸ் சப்ளிமெண்ட் பண்ணாக்கா இம்ப்ரூவ் ஆகலாம். ஒரு சிலருக்கு அதிகமா சிவியர் ஆச்சுனாக்கா இப்போ ரீசெண்டா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அது வேணா ரொம்ப சிவியரா உள்ள பார்க்கின்சன் நோய் உள்ளவங்க அது வேணா ட்ரை பண்ணலாம். டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது. அடுத்து அந்த வலிப்பு பத்தி கேட்கலாமா சார்? கேட்கலாம். வலிப்பு பத்தி இது பண்ணலாம். இன்னொன்னு கை கால் ஷோல்டர் பெயின் அது காமனா வரும் இல்லையா, நெக் பெயின் அண்ட் பேக் பெயின், அதை பத்தி. ஓகே சார், நன்றி சார். இப்போ நம்ம இந்த பார்க்கின்சன் பத்தி நீங்க எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. அது இல்லாம இப்போ முதியோர்களுக்கு ஜெனரலா இந்த ஷோல்டர் பெயின், கையில கால் மூட்டு வலி பிரச்சனைகள், அந்த மாதிரி கழுத்து வலி, இது மாதிரி வலிகள் வருது இல்ல சார்? அதுக்கு என்ன காரணங்கள், அதை கண்டறிய அது என்ன மாதிரி நம்ம அதை குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின்.
இப்ப நீங்க கேட்டீங்களே இந்த கழுத்து வலி இடுப்பு வலி சொல்றீங்க இல்லையா, அந்த அது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா காமனா பாத்தீங்கன்னாக்கா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா, முதுகு தண்டுல எலும்பு கட்டம் கட்டமா இருக்கும். அந்த எலும்புக்கு நடுவுல ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது பேர் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த டிஸ்க் மெல்ட் ஆகி பக்கத்துல இருக்க இந்த முதுகு தண்டுல இருந்து வர நரம்பு போட்டு கம்ப்ரஸ் ஆகும். அந்த நரம்பு கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆகும்போது இனிஷியலா கழுத்து வலி வரலாம். போக போக பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் வலி வந்து பரவலாம். எதிர் ரைட்டோ இல்ல லெப்ட் சைடு கையிலயோ கால்லயோ வந்து வலி பரவ ஆரம்பிக்கலாம். போக போக மறுத்து போகலாம், எரிச்சல் கொடுக்கலாம், ஒரு பொருளை கிரிப்பா பிடிக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் சர்விக்கல் ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இடுப்புல வந்ததுனாக்கா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் லம்பார் ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஏஜிங் வந்து ரொம்ப அது ஒரு ஃபேக்டர். அது இல்லாம ஒரு சிலருக்கு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பைக்ல டிராவல் பண்றதுனாலயோ இல்ல கழுத்துலயோ இல்ல ரொம்ப கடுமையா கீழே கொஞ்சம் வெயிட் தூக்குறதுனால இந்த மாதிரி வியாதிகள் வரலாம். ஒரு சிலருக்கு அடிபடுறதுனாலயும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலரா ப்ராப்பரான வாக்கிங் போற மாதிரி யோகா பண்ற மாதிரி கழுத்துக்கும் சரி இடுப்புக்கும் சரி ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்கு, பிசியோதெரப்பி பயிற்சிகள்லாம் இருக்கு. சோ ஆரம்ப கட்டத்துல நீங்க அந்த மைல்டா வலி வரும்போதே பார்த்துட்டு டாக்டர் அணுகி பார்த்துட்டு எந்த லெவலுக்கு நரம்பு அழுத்தம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராப்பரான பிசியோதெரப்பி பண்ணீங்கன்னாக்கா கழுத்துக்கு பேக்கும் ஸ்ட்ரென்த் பண்ற எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாக்கா முதுகுல இருக்க சதைகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். சோ அது மாதிரி இருந்ததுனாக்கா இந்த நரம்பு அழுத்தங்கள் ஏற்படுறதை குறைக்கலாம். இதை தவிர பாத்தீங்கன்னாக்கா கீழே குடிஞ்சு ரொம்ப வெயிட் தூக்குறது, ரொம்ப டிராவல் பண்றது, பைக்ல ரொம்ப தூரம் மேடு பள்ளமான சாலைகள்ல டிராவல் பண்றது, ரொம்ப நேரம் சிஸ்டம்ல இம்ப்ராப்பரான பொசிஷன்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்றது, இது மாதிரி இதை தவிர்த்தனாக்கா நம்மளுக்கு கழுத்து வலியும் இடுப்பு வலியும் குறைக்கலாம். நன்றி சார். அந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான வியாதிகள்ல வலிப்பு நோய் ஒரு முக்கியமான நோய். இது முதியோர் எதனால வருது, முதியோர்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிட்ஸ் நோய்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். காமனா பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு காமனா வரலாம். இது வந்து எதனால வரும்னு பாத்தீங்கன்னா மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றத்தினால வரலாம். மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றத்தினால ஒரு சிலருக்கு ஃபிட்ஸ் வரலாம். இது ரொம்ப காமன். இது இல்லாம ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் நிறுத்தும் போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம தலையில கட்டியோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதியோர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஃபிட்ஸ் வருது அப்படின்னாக்கா ஏதாவது ஸ்ட்ரோக் சொன்னாலீங்களா, ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு கூட இது மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம உடம்பு லெவல்ல ஏற்படுற உப்பு லெவல்ல ஏற்படுற மாற்றத்தினாலயோ சோடியம் உப்பு லெவல்ல ஏற்படுற மாற்றத்தினாலயோ இல்ல சுகர் அதிகமானாலும் இது மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிட்ஸ் முதியோர்ல வருதுனாக்கா நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். அது ப்ராப்பரா என்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாக்கா அந்த ஃபிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ சிறு வயதுல வலிப்பு நோய் வர ஆரம்பிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா வயதாகும் போது குறையுமா இல்ல அதோட இன்டென்சிட்டி அதிகமாகுமா சார்? அந்த சிறு வயதுல வர ஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா என்ன காரணத்தினால வருது அப்படின்றத பொறுத்துதான் அது போக போக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா கட்டி மத்த ரீசன்ஸ்னால ஏதாவது ப்ராக்ரசிவ் லீஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி ஏதாவது கட்டியோ இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ்னால வந்தா நாளுக்கு நாள் அதிகமாகலாம். சோ அது மாதிரி கட்டி மாதிரி இருந்தா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னாக்கா திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் குறைவு. மத்தபடி காமனா பாத்தீங்கன்னா மரபணுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தினால ஏற்படுற ஃபிட்ஸ் இருந்தாக்கா மாத்திரை போட்டாலே நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு மெயினான நம்ம மக்கள் கிட்ட இருக்க தவறான கருத்து என்னன்னா இந்த ஃபிட்ஸ் இருக்கவங்க வந்து ஃபிட்ஸ் குணப்படுத்த முடியாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபிட்ஸ் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஃபிட்ஸ் இருக்கவங்களால நார்மலா குழந்தை பிறக்க முடியாது. நிறைய பேஷண்ட்ஸ் அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. ஆக்சுவலா ஃபிட்ஸ் இருக்கவங்க ப்ராப்பரா அது என்ன காரணத்தினால வருதுன்னு அணுகி அதை ஐடென்டிஃபை பண்ணி சரியான மாத்திரை போட்டாலே நல்லா ஈஸியா கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொதுவா நிறைய வகையான ஃபிட்ஸ்ல நல்ல வைத்தியம் பண்ண முடியும், நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது தெரியாம என்ன பண்றாங்கன்னாக்கா ஃபிட்ஸுக்கு மாத்திரை போடாம விட்டுட்டு திருப்பி ஃபிட்ஸ் வருதுன்னும் போது போக 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 ஃபிட்ஸ் திருப்பி வந்தோன்னா மூளையோட செயல்பாடுகள் கம்மியாக ஆரம்பிக்கும். சோ அது மாதிரி போச்சுன்னா தான் பின்னாடி ப்ராப்ளம் வரும். சோ ஆரம்பத்திலே ஃபிட்ஸ் இருக்குனாக்கா நீங்க பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி சரியா மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நல்லா ஈஸியா கியூர் பண்ற கண்டிஷன் தான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா பாத்தீங்கன்னா பொதுவா ஃபிட்ஸ் இருக்கவங்க இதனால வந்து கல்யாணம் பண்ணாக்கா பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பெருசா அதிகம் எதுவும் கிடையாது. ஜென்ரலா கூடுதலா பாத்தீங்கன்னாக்கா அவங்க நார்மலாவே ஆல்மோஸ்ட் 95% நார்மலான பிரெக்னன்சி எப்படி கண்டினியூ பண்றாங்களோ அது மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் கான்ட்ராண்டிகேஷன். ஃபிட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கூடாது, அவங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறக்காது அப்படின்றது ரொம்ப தவறான குற்றம். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஃபிட்ஸ் இருந்தாக்கா அடுத்து பிறக்க போற குழந்தைகளும் கண்டிப்பா ஃபிட்ஸ் வரும் அப்படின்றதும் தவறான கூற்று. சோ அந்த மிஸ்கான்செப்ஷன் நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப இது இருக்கு. அதை வந்து
சப்போஸ் அது ரிலேட்டடா டவுட்ஸ் நீங்க பக்கத்துல இருக்க நியூராலஜிஸ்ட் அணுகி இது ரிலேட்டடா உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறது பெட்டர். நன்றி சார். உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய நரம்பியல் பிரச்சனைகள் எங்கெல்லாம் வருது, அது எப்படிலாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதெல்லாம் தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சார். நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, நிகழ்ச்சியின் முடிவாக ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.